வணக்கம். உங்க பிசினஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ அதாவது ஏஐய எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வழிகாட்டி கரெக்ட்டா உங்களுக்கு தான். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ற ஒரு பிராக்டிகல் பிளான். சரி, இந்த முழு விஷயத்தையும் 4 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஏஐனால என்ன நல்லது, என்ன கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அடுத்து உங்க ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு 4 ஸ்டெப் ரோட் மேப். கடைசியா உங்க முதல் ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு டீட்டெயில்டா பேசலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. இதுல நமக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அதே சமயத்துல சில சீரியஸான ரிஸ்க்கும் இருக்கு. பில்கேட்ஸ் சொன்ன இந்த விஷயம் ஏஐக்கு அப்படியே பொருந்தது பாருங்க. அடுத்த 2 வருஷத்துல என்ன நடக்கும்னு ரொம்ப பெருசா யோசிக்கிறோம். ஆனா அடுத்த 10 வருஷத்துல நடக்க போற மாற்றத்தை ரொம்ப குறைச்சி எடை போடுறோம். அதனால ஏஐய ஏதோ வந்துட்டு போற ட்ரெண்டுன்னு நினைக்காதீங்க. இது உங்க பிசினஸோட ஃபியூச்சரையே மாத்த போற ஒரு பெரிய சக்தி. இதுக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா வேணும். ஏஐனால எவ்ளோ பெரிய இம்பாக்ட் வரலான்னு ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாமா? 2026க்குள்ள அமெரிக்காவோட ஹெல்த் கேர் செக்டார்ல மட்டும் வருஷத்துக்கு $150 பில்லியன் வரைக்கும் ஏஐ மூலமா சேமிக்க முடியும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதுவே ஏஐ எவ்ளோ பவர்ஃபுல்னு சொல்ல போதுமானது. ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி இல்லாத ஏஐ எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்க. 2024ல ஒரே ஒரு டேட்டா பிரீச் ஆனா அதோட சராசரி நஷ்டம் கிட்டத்தட்ட $4.88 மில்லியன். ஒரு பக்கம் பில்லியன் கணக்கில் லாபம், இன்னொரு பக்கம் மில்லியன் கணக்கில் நஷ்டம். கவனமா இருக்கணும். அதனால தான் சொல்றோம், ஏஐய வச்சு நீங்க எதை உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செக்யூரிட்டி, எத்திக்ஸ், அப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்கே போக முடியாது. இந்த இடத்துல தான் டெவ்செக்ஆப்ஸ்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது என்னன்னா, செக்யூரிட்டியை கடைசியா பார்த்துக்கலான்னு விடாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதையும் சேர்த்தே பண்றது. ஒரு வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் இது. சரி, உங்க ஏஐ சிஸ்டம்ஸை எப்படி பாதுகாக்கிறது? இதுக்கு ஐபிஎம் ஒரு 4 ஸ்டெப் செக்லிஸ்ட் கொடுக்குறாங்க. 1, ஒரு தெளிவான செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. 2, எங்கெல்லாம் செக்யூரிட்டியில ஓட்ட இருக்குன்னு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி கண்டுபிடிங்க. 3, ஏஐக்கு ட்ரெயின் பண்ண நீங்க யூஸ் பண்ற டேட்டாவை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியா உங்க மாடல்ல என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு அட்வர்சரியல் டெஸ்டிங் மூலமா செக் பண்ணுங்க. இது ஒரு கம்ப்ளீட் செக்யூரிட்டி அப்ரோச். ஆனா பாருங்க, டெக்னாலஜி மட்டும் இருந்தா பத்தாது. மக்கள் நம்மள நம்பணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரு பொறுப்புன்னு தெளிவா இருக்கணும். சட்ட சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஏஐ எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் ட்ராக் பண்ணணும். அது ஏன் அந்த முடிவை எடுத்ததுன்னு விளக்க முடியணும். அப்பதான் உங்க ஏஐயை எல்லாரும் நம்புவாங்க. இப்ப நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏஐய சக்சஸ்ஃபுல்லா உங்க கம்பெனில கொண்டு வரதுக்கு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் கொண்ட ரோட் மேப்பை பார்க்கலாம். இந்த மெத்தடோட பேர் ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்கேல் ஃபாஸ்ட். அதாவது சின்னதா ஆரம்பிச்சு வேகமா வளரணும். இது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றதுல இருந்து அது உங்க முழு கம்பெனிக்கும் எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு தெளிவான வழியை காட்டுது. சரி, இந்த 4 ஸ்டெப்பையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, தியரி எல்லாம் ஓகே. இதை எப்படி பிராக்டிகலா பண்றது? நம்ம பார்த்த அந்த முன்னுரிமை கொடுக்கிற ஸ்டெப் இருக்கே, அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சில நிஜமான இண்டஸ்ட்ரி யூஸ் கேஸ்களை பார்க்கலாம். அப்போதான் விஷயம் இன்னும் தெளிவா புரியும். முதல்ல ஹெல்த் கேர் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் ரோபோட்ஸை வச்சு சர்ஜரி பண்றாங்க இல்லையா? இதனால $40 பில்லியன் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியுமா? அது மட்டுமல்ல, பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தங்குற நாட்களும் 21% குறையுதான். இதுதான் ஏஐயோட ரியல் இம்பாக்ட். அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டார். இங்க பெரிய பெரிய மிஷின்ஸ் எப்போ ரிப்பேர் ஆகும்னு ஏஐ முன்கூட்டியே சொல்லிடும். இதனால மிஷின் நின்னு போற நேரம் 30லிருந்து 50% வரைக்கும் குறையுது. இது மூலமா எவ்வளோ செலவு மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க. ஆபரேஷன்ஸ் எவ்வளோ ஸ்மூத்தா நடக்கும். விவசாயத்துல கூட ஏஐ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குது. பூச்சி தாக்குதல ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது, மண்ணோட தன்மையை ரியல் டைம்ல கண்காணிக்கிறதுன்னு பல விஷயங்கள் மூலமா விளைச்சலை அதிகப்படுத்த முடியுது. இது விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி ஏஐ சொல்யூஷன் செட் ஆகாது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான சவால் இருக்கு. உதாரணமா ஹெல்த் கேர்ல பேஷண்ட் டேட்டா ரொம்ப சென்சிட்டிவ். அதனால ஹிப்பா மாதிரி கடுமையான சட்டங்களை ஃபாலோ பண்ணணும். மேனுஃபேக்சரிங்ல ஏற்கனவே இருக்கிற பழைய சிஸ்டம்ஸ் கூட ஏஐயை கனெக்ட் பண்றது பெரிய தலைவலி. விவசாயத்துல பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டேட்டாவே கிடைக்கிறது கஷ்டம். அதனால உங்க பிளான் உங்க இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற மாதிரி இருக்கணும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். உங்க முதல் ஏஐ ப்ராஜெக்டை எப்படி செலக்ட் பண்றது? இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
நீங்க செய்ய போற ப்ராஜெக்டோட வெற்றிய எப்படி அளப்பீங்கன்னு தெளிவா இருக்கா? நீங்க போடுற காசுக்கு நல்ல ரிட்டர்ன், அதாவது ROI கிடைக்குமா? இது உங்க பிசினஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வா அமையுமா? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் கிடைச்சா மட்டும் அந்த ப்ராஜெக்டை எடுங்க. ஓகே, ஒரு பைலட் ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன? அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ப்ராஜெக்ட்ல கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு அடுத்தடுத்து பெரிய லெவல்ல எப்படி இதை கொண்டு போலான்னு பிளான் பண்ணணும். இதுதான் ஸ்கேலிங். ஒரு சின்ன வெற்றி பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டியா அமையணும். சரி, இவ்ளோ நேரம் நாம ஒரு ரோட் மேப் பத்தி பேசணும். இப்போ அதை வெறும் பேப்பர்ல இருக்கிற பிளானா இல்லாம நிஜமான ஆக்ஷனா எப்படி மாத்துறதுன்னு பார்த்து இந்த உரையாடலை முடிக்கலாம். இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூணு விஷயம்தான். ஒன்னு, எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செக்யூரிட்டி, எத்திக்ஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுங்க. 2, நம்ம பார்த்த அந்த 4 ஸ்டெப் ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. அசஸ், ப்ரையாரிட்டைஸ், பைலட், ஸ்கேல். 3, தெளிவான ROE தரக்கூடிய ஒரு சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க. இதுதான் உங்க வெற்றிக்கான ஃபார்முலா. அப்போ கடைசி கேள்வி இதுதான். உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே சின்னதா ஆரம்பிச்சு வேகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க AI பயணத்தை ஆரம்பிக்க போற முதல் பைலட் ப்ராஜெக்ட் எது? யோசிங்க, சீக்கிரம் செயல்ல இறங்குங்க.